11வது அதிகாரத்தில் 39வது வசனம் 40வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்தார். சந்தோஷமா ஒரு அழகிய சொல்லுங்க. நீங்க 11:1 வாசிச்சீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா அநேகரை குறித்து விசுவாசத்தை குறித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரையும் குறித்து தானியேல் இப்படி எல்லாத்தையும் குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் விசுவாசத்தினாலே நல்ல சாட்சிகளை பெற்று இருக்கிறார்கள். யாரிலிருந்து? ஆபேலிலிருந்து எழுதப்பட்டு இருக்கிறது. கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல், நிறைய தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்படி விசுவாசத்தினாலே அநேக நல்ல சாட்சிகளை பெற்றார்கள் எழுதல, பெற்றும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு சின்ன சிக்கல் அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். பெற்றும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் இல்லை, எல்லாம் ஸ்கேன்ல நல்லா தான் இருக்கு, ஆனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இவர்கள் எல்லாரும் நான் சொன்ன பேர் அத்தனை பேர்களும் ஆபேலில் இருந்து சகரியா வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விசுவாச வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நல்ல சாட்சியை பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? 12:1 வாசிங்க. ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்துக்கு நீ போ சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டாரான்னு பார்த்தா இல்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. எபிரேயர்ல வாசிங்க 39வது வசனம் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆனால் பெற்றுக்கொண்டார்கள் கேட்டா இல்லை. ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? என்ன காரணம்? அதுக்கு பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு, பின்பு நோக்கி உன் சந்ததி இவ்வளவண்ணமாய் பெருகும் என்றார். கர்த்தரை விசுவாசித்தார், நீதியாக எண்ணினார். கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணுமானால் கூடுமானால் எண்ணு, அந்த அளவுக்கு உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆனால் பெற்றுக்கொண்டாரான்னு பார்த்த இல்லை.
ஈசாக்கு மட்டும்தான் பிறந்திருக்கிறார். எங்க சந்ததியை உன் சந்ததியை ஈசாக்கின் மூலமாக என்ன செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் பெற்றுக்கொண்டாரான்னு பார்த்தா இல்லை. எப்படி பர்சன் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க போய் பார்த்தீங்களான்னு கேட்டா அதான் வசனம் 39வது வசனம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். யாரெல்லாம்? ஆபேல் இருந்து இந்த 11வது அதிகாரத்துல எத்தனை பேர் எழுதப்பட்டு இருக்கிறதோ அத்தனை பேரையும் நான் சொல்றேன். அத்தனை பேரும் உட்கார போய் ஏன் அடையாமல் போனார்கள். ஏன், என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 17வது அதிகாரம், ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 6-7 வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னுடைய ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் பின் தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் ஆணையிட்டார். ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த ஆணையை அவர்கள் அனுபவிக்காமல் மரித்து போனார்கள். ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு. இப்ப யார் காலத்துல ஒரு பஞ்சம் வந்திருக்கு? ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம் வந்திருக்குது. வாசிங்க 12வது வசனம். பஞ்சம் வந்திருக்கு. ஆனால் ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆணையிட்டார். அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்ளவில்லை. ஈசாக்கு எத்தனை பேர் தான் பிறந்தாங்க? யாக்கோபு, ஏசா 2 பேர் தான் பிறந்தாங்க. சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஈசாக்கு அந்த சந்ததியை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ யாக்கோபு வர்றாரு. அதுல 27வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 27-28 வாசிங்க. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. எங்க அனுபவித்தாரா? அனுபவிக்கவில்லை. அல்லேலூயா. ஏன் அனுபவிக்கல? ஏன் பெற்றுக்கொள்ளல? ஏன் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 28வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கியிருக்கிறதுமான தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொன்னார். அல்லேலூயா. சந்ததிக்கு அருளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவர்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை? எதனால பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தா நீங்க வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல், நல்லா புரிஞ்சுங்க, அவர்கள் யாரு? ஆபிரகாம்,
ஆபேல் இருந்து எடுத்துக்கங்களேன், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி நிறைய இந்த 11வது வசனத்துல வாசிக்கிறோம். நிறைய பேரு பாருங்க, எத்தனை பேருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விசுவாசத்தின் வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் அவர்கள் நம்மை அல்லாமல் யாருங்க? நாம இல்லாம அவர்கள், நாம இல்லாம. நல்லா புரிஞ்சுங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம இல்லாம, புரியுதுங்களா? நாம இல்லாம ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற முடியாது. அல்லேலூயா. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தார். நியமிக்க போறார் இல்ல, முன்னதாகவே நியமித்தார் விட்டார். ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடியே நியமித்து விட்டார். வானமும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாடியே நியமித்து விட்டார். அல்லேலூயா. அவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேங்கிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் நீங்களும் நானும் இல்லாமல் அது அவருக்கு பூரணம் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு கோலம் போடுறோம். என்ன கோலம் போட உங்களுக்கு தெரியும்? இந்த பக்கம் தானே கேட்கணும். என்ன கோலம் போட தெரியும்? ரங்கோலா, ரங்கோலி, என்னமோ கோழி. சரி, ஒரு கோழி கோலம் போடுறோம். அந்த கோழியை முழுசா போட்டா தான் அதுக்கு பேரு கோலம். அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு, கோழி நல்லா அழகா இருக்கு. ஒரு தாமரை பூ, அப்பா நல்லா அழகா கோலம் போட்டுருக்கிறாங்க. சரி, அந்த தாமரை பூ கோலம் போடணும்னா சென்ட்ரல்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? ஒரு புள்ளி வைப்போம். புள்ளி வைக்காம கோலம் போட முடியுமா? நிறைய பேர் இருக்காங்க, புள்ளியே வைக்காம கோலம் போடுவாங்க. அப்போ ஒரு புள்ளி வைக்கணும். அந்த புள்ளி ஆபேல்னு வச்சுக்கங்க. யார் அந்த புள்ளி? தான் ஆபேல். அப்புறம் நிறைய ஒரு தாமரைப்பூ வரையணும்னா குறைஞ்சது ஒரு 100 புள்ளியாவது என்ன செய்யணும்? 100 புள்ளி வைக்கணும்னு வச்சுக்கங்களேன். நான் 2 புள்ளியில கோலம் போட்டுருவேன்னு நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் ஒரு 100 புள்ளி வைக்கலாம்னு வச்சுக்கங்களேன். 100 போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டுக்கலாம்? 100 போதுமா? சரி, 100 போதும். இப்போ 100 புள்ளி. ஃபர்ஸ்ட் புள்ளி யாரு? ஆபேல். அப்படியே பக்கத்துல நிறைய புள்ளிகள் வருது. ஆபிரகாம் வர்றாரு, ஏனோக் வர்றாரு, அப்புறம் அப்படியே வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் நீங்க வச்சுட்டே வாங்க. அப்படி வச்சுட்டே வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வச்சுட்டே வந்தாலும் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற எல்லா நீதிமான்களுடைய பேரை வச்சு ஒரு புள்ளி வச்சாலும் அந்த கோலம் முழுமை அடையாது. அல்லேலூயா. முழுமை அடையாது. அப்புறம் புதிய ஏற்பாட்டுல இயேசு அப்படிங்கிற ஒரு புள்ளி என்ன செய்யணும்? வைக்கணும். அதுக்குள்ள வரும் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வரும். இப்படி எல்லா புள்ளியும் வச்சதுக்கு அப்புறம் கடைசியில இங்க வரும் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வரும். அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்தது ஏசுதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்தது பிரின்சின்னு சொல்லிட்டு, அடுத்து ஸ்டெலினான்னு சொல்லிட்டு வச்சு இப்படியே கோலம் வரையப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னும் கோலம் முடிவடையவில்லை. அல்லேலூயா. அப்போ நீ பழுகுவாய் பெருகுவாய் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த கோலம் இன்னும் முடியவில்லை. வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை
பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த கோலம் இன்னும் முடியவில்லை. நாம அந்த இடத்துல நாம என்னுடைய பேரை வச்சு ஒரு புள்ளி வந்தால்தான் கோலம் எக்ஸ்டன் ஆகும், கோலம் பெருசாயிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாக முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாம தான். அல்லேலூயா. ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி யாருன்னா நாம தான். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி யாருன்னு கேட்டா நாம தான். அல்லேலூயா. அவங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் பங்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்து இருக்கிறார். அப்பா, எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன்னா யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா? இந்த மாசம் லோன் கட்டுறதுக்கு பணம் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னா அது ஆசீர்வாதம். இது எல்லாம் ஒரு ஆசீர்வாதம்னு பாஸ்டர் வேற பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தார். அதை கர்த்தர் 30, 60, 100 மடங்கு பலன் அளித்தார். அப்படின்னா இருக்கு. விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் பங்கு உள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்போவாவது ஒரு சந்தோஷம் வருமா? பங்கே வேண்டாங்க, எனக்கு பங்கும் வேண்டாம் பாவமும் வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? நம் முன்னோர்கள் சேர்த்து வந்த சொத்துக்கு நாம பங்குள்ளவர்களா இல்லையா? பங்கு இருக்குதா இல்லையா? அப்போ முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்கு இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம தான் பங்காளிக்கு நாம தான். அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த விசேஷித்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்துல ஈசாக்குக்கு மட்டும்தான் தேவன் என்ன செய்வாராம்? 100 மடங்கு ஆசீர்வதிப்பாராம். நமக்கெல்லாம் தேவன் என்ன செய்ய மாட்டாராம்? ஆசீர்வதிக்க மாட்டாராம். அல்லேலூயா. அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஈசாக்குன்னு பேர் வச்சிருக்கலாம். அப்படின்னு பேர் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈசாக்கை மட்டும் கர்த்தர் நேசிக்கிறார், இந்த ஈசாக்கை நேசிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாடி நின்றலாம். இல்லைங்க, அவர்கள் இன்னும் ஆசீர்வாதத்தை பெறவில்லை. ஏன் பரதேசியை கர்த்தர் உண்டாக்கி அதுக்கு ஆபிரகாம் மடி என்று சொல்லி பேர் வைத்திருக்கிறார்? ஏன் தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் முழுமையாய் ஆபிரகாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அல்லேலூயா. சந்ததியா கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலேயே தேவன் விடுறாரு. ஏன் விடுறாரு அப்படின்னு கேட்டா, இவன் சொல்லி இருக்கிறாருல்ல, வானத்தின் நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். நாளைக்கு நான் செத்தாலும் கொண்டு போய் ஆபிரகாம் மடியில் இருந்தாப்பா உனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தேன்ல, இதோ ஒரு நட்சத்திரம், வானத்தின் நட்சத்திரத்தை போல, எண்ண முடியாத நட்சத்திரத்தை போல இதோ ஒரு நட்சத்திரத்தை உன் மடியில கொண்டு வந்து விடுறேன், நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. அப்போ அவன் நான் இல்லாமல் ஆபிரகாம் என்ன செய்ய முடியாது? பூரணப்பட முடியாது. நீங்க சொல்லுங்க பாப்பா, நான் இல்லாமல் ஆபிரகாம் அப்படி ஆசீர்வாதத்திலே பூரணப்பட முடியாது. ஆமென்.
ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், நான் இல்லாம ஒரு அணு கூட என்ன செய்ய முடியாது, அசைய முடியாது. ஒரு புள்ளி வச்சிருக்கு, அடுத்த புள்ளி நான் இல்லை. அவங்க எப்படி அந்த கோலத்தை வரைய முடியும்? நான் தான் இல்லையே, எப்படி வரைய முடியும்? நான் நினைக்கலாம் புள்ளி வைக்காமையே நான் கோலம் போடலாம்னு ஃபர்ஸ்ட். அப்படி கிடையாது, புள்ளி வச்சா தான் அதுக்கு பேர் கோலம். இல்லையா? இது டிஜிட்டல்ல நான் கோலம் போட்டுருவேன், அப்படியெல்லாம் கிடையாது. அதற்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் இல்லை அந்த இடத்துல, அப்ப நான் என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லையா? நான் அந்த இடத்துல இருக்கணும். இருந்தா தான் கோலம் அப்படியே கோடு வரும். அடுத்த கோடு என் கோடை தாண்டி மறுபடியும் நிறைய பேர் இந்த உலகத்துல வந்துட்டே இருப்பாங்க. அப்படியே கோடு வளர்ந்துட்டே இருக்கும். முடிவு வரும் பொழுது, தேவனுடைய வருகை வரும் பொழுது அந்த கோலம் எப்படி இருக்கும்? பூரணப்பட்ட அழகான ஒரு தாமரை பூ கோலம் போல இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நாம இல்லாம ஒரு அணு கூட நடக்காது. அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம். முற்பிதாக்கள் நான் இல்லாம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை முழுசா அனுபவிக்க முடியாது. சொல்லுங்க பாப்போம். முற்பிதாக்கள் நான் இல்லாமல் பூரணமான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அவர்கள் வசனம் சொல்லுகிறது 39 வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்துல நல்ல பேர் வாங்கி இருக்கிறாங்க. நல்ல பேர் தான், அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ விசுவாசம் நல்ல சாட்சி பெற்றிருக்கிறாங்க, அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் வாக்கு தத்தத்தை அடையாமல் போயிட்டாங்க. அவங்க ஆயுசு முடிஞ்சு போயிட்டாங்க. இப்ப நம்முடைய காலத்தில் வந்து இருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, கவனிச்சீங்கன்னா, அது அப்படிதான் போகும் வரும். அதையே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி பிரசங்கம் பண்றது? அல்லேலூயா. 12 மணிக்கு முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. அப்போ வாக்கு தத்தத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். எப்படி? ஆபிரகாமுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? ஈசாக்குக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? யாக்கோபுக்கு எனக்கு என்ன தொடர்பு? அல்லேலூயா. என்னமோ தொடர்பா இருந்த பாஸ்டர், நீங்க தான் சொல்லிட்டீங்களே 12 மணிக்கு முடிக்கிறது, அது போதும் பாஸ்டர், நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்களா? நான் சத்தத்தை காண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறபடியினால்தான் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். எப்படின்னா, நீங்க கலாத்தியர் 3வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. சீக்கிரமா முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இப்பதான் கலாத்தியருக்கு வந்திருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. கலாத்தியருக்கு வந்துட்டாருன்னு நினைங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது வசனம் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நாம கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் வாங்கினவங்க எத்தனை பேர்? கடமைக்காக ஞானஸ்தானம் வாங்கினவங்க இல்ல. இதை குழந்தை போறச்சுன்னா சர்ச்சில் போய் என்ன செஞ்சிருவாங்க? இப்படின்னு 4 தடி தெளிச்சு விட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஞானஸ்தானம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஏன்னா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம்.
அதுல கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறதுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, ஆண் பெண் எதுவுமே கிடையாது. கிறிஸ்து ஆணுன்னா அப்போ ஒரு பெண்ணு ஞானஸ்தானம் எடுத்தா எப்படி கிறிஸ்துவை தரிக்க முடியும்? அவர் ஆணு இது பெண்ணு அப்படின்னு எல்லாம் கணக்கே கிடையாது. வசனம் சொல்லுகிறது 28, யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாதனம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஆபிரகாமுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 29 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் இருங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள்ள எடுத்தது உண்டானால் நீங்கள் யாருடைய சந்ததி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா ஆபிரகாமின் சந்ததி. எப்படி? ஆபிரகாமின் சந்ததி. இப்ப நான் எனக்கு அப்பா யாரு? ஆபிரகாம். அப்ப நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த சொத்து இப்ப நமக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு தாமரைப்பூ முழுசா கோலம் போட்டு முடியும்னா என்னுடைய பங்கு அதுல இருக்க வேண்டும். அதே போல ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் முழுமை அடையணும்னா நான் இருக்கணும். நான் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. எப்படி ஆபிரகாமின் சந்ததி? அவரு எபிரேயர். ஆபிரகாம் எபிரேயர். அவங்களுக்கு யாக்கோபுக்கு 12 கோத்திரம் வந்துச்சு. ஏதாவது ஒரு கோத்திரத்தில் நான் இருக்கணும்ல. ஒன்னா யூதா கோத்திரமா இருக்கணும், ரூபன் கோத்திரமா இருக்கணும், காத்து கோத்திரமா இருக்கணும், தான் ஏதாவது ஒரு கோத்திரமா இருக்கணும்ல. அப்பதானே அவங்களுடைய பரம்பரைன்னு நம்ம சொல்ல முடியும். சந்ததினா பரம்பரைன்னு சொல்ல முடியும். நான் தான் எந்த கோத்திரத்துக்கும் சம்மதமே இல்லையே, நான் ஒரு புறச்சாதி, எப்படி அந்த கோத்திரத்துல நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு எந்த கோத்திரத்துல பிறந்தாரு? யாருடைய வம்சத்துல பிறந்தாரு? இயேசுவா எந்த கோத்திரத்துல பிறந்தாரு? எங்க எந்த சந்ததினே? மத்தேயு 1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு ஆபிரகாம் பிறந்தாரு, தாவீது பிறந்தாரு, சந்ததியில பிறந்தார். ஆபிரகாமின் சந்ததியில பிறந்தவர் இயேசு. இப்ப இயேசுவை நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்? தரித்து கொண்டோம். எப்படி தரித்து கொண்டோம்? ஞானஸ்தானம் எடுத்து. அல்லேலூயா. ஞானஸ்தானம்னா எதுல ஞானஸ்தானம் எடுக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கணும். கடமைக்கு எடுத்தவங்க ஏசப்பாவுடைய சந்ததியாய் மாற முடியாது, இயேசுவை தரித்து கொள்ள முடியாது. அப்போ நாம கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தோம், இயேசுவை தரித்து கொண்டோம். இயேசு யாருடைய சந்ததியில வந்தாரு? ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தாரு. ஏசப்பாவுக்குள்ள ஆபிரகாமின் ரத்தம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆபிரகாமின் ரத்தம் ஏசப்பாவுக்குள்ள இருக்குது. ஏசப்பாவுடைய ரத்தம் எனக்குள்ள இருக்கிறது. இப்ப நான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த சொத்து இன்னைக்கு பங்கு எனக்கும் இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது பழைய ஏற்பாடுங்க பாஸ்டர், அது ஆபிரகாம கொடுத்ததும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. அது யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அதை நாம் சுதந்திரராயும் இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராய் இருக்கிறோம்.
எப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதனாலதான் பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் போஜனம் பானம் பண்ணும் பொழுது அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணக்கூடாது, கடமைக்கு பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்? அந்த சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும், சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அப்போ அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணணும்னா எப்படியெல்லாம் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். வாசிங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரமா 10வது அதிகாரமா? 11வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க புசித்து பானம் பண்ணுகிறானோ சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஆபிரகாமுடைய சொத்துக்கு பங்கு கிடையாது. ஆபிரகாமுடைய சொத்துல பங்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அவருடைய உலக சொத்தே இந்த பூமி என்ன செய்யலாம்? வசனம் சொல்லுகிறது, பூமியே தாங்கலையாம், ஒரு பக்கமா சாஞ்சிட்டு போயிடுச்சு. செல்வ சீமானா இருந்தால் உலகத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செல்வ சீமானா இருந்தால் ரெண்டுமே நமக்கு தேவன் ஆசீர்வாதமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப அபாத்திரமா போஜன பானம் பண்ண கூடாது. பண்ணினால் நமக்கு ஆபிரகாமுடைய சொத்துல பங்கு கிடையாது, பாகம் கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து பார்த்து இந்த அப்பத்துல புசிச்சு இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி புசிச்சு அப்படி பானம் பண்ணினா தான் நமக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த சொத்துல பங்கு கிடைக்கும். அவர்களெல்லாம் முற்பிதாக்கள், அப்பாக்கள். அப்பாவுடைய சொத்து யாருக்கு தான் வரணும்? மகனுக்கு தான் வரணும். கந்து வட்டிக்காரனோ பேங்க் லோன்காரனோ என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துட்டு போயிடக்கூடாது. அப்பாவுடைய சொத்து எனக்கு தான், நான் விட்டுற மாட்டேன். அலையிலவையா போராடி என்ன செய்வேன்? அந்த சொத்தை நான் அனுபவிப்பேன், போராடுவேன். அதற்கு யாக்கோபு போராடி சொத்து வாங்கினார், இஸ்ரவேல் நாடு வாங்கினார். ஆனா இஸ்ரவேல் நாடுக்கு யாரோ எங்கேயோ எவனோ போராடிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேல் நான், ஆவிக்குரிய இஸ்ரவேல் நான். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் அப்படின்னு பேர் வச்சார். யாக்கோபின் மடியில விடுறவங்க அத்தனை பேரும் இஸ்ரவேலர்கள். நம்மெல்லாம் யாரு? இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமாவா இல்லைங்களா? நீங்க பார்க்கறத பார்த்தா அது எப்படிங்க பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையா பொய்யா? நாம ஆபிரகாமின் சந்ததினா யாக்கோபு யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி யாக்கோபு. யாக்கோபுக்கு என்ன பேரு? இஸ்ரவேல் என்று பேர். அந்த இஸ்ரவேலுங்கிற பேர் நமக்கு பங்கு இருக்குதா, சுதந்திரம் இருக்குதா இல்லையா? இருக்கு. எப்படி வந்துச்சு அந்த சுதந்திரம்? இயேசுவின் மூலமாக. அப்ப நம்ம இயேசுவுக்கு
நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்தால் இந்த வருடத்தில் ஈசாக்கை போல 100 மடங்கு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். செழிப்பான இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தான் அப்படின்னு இருக்கு. நல்ல தண்ணி கேணியில நல்ல தண்ணி வருது, போர் போட்டு நிறைய தண்ணி வருது. விவசாயம் பண்ண என்ன வரும்? செழிப்பா இருக்கும். அதுலயும் நிறைய பதர்கள் வருகிறது. நெல்லுல முழுசா அறுவடை செஞ்சு யாரும் 100க்கு 100 அனுபவிச்சதா சரித்திரமே கிடையாது. அதுலயும் பதர்கள் வரும். கோதுமை போட்டா அதுலயும் பதர் வரும். ஆனால் ஈசாக்கு விதைச்ச விதையில பதர் வந்துச்சா? 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்போ நம்ம இயேசுவின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய தொழில்ல ஏசப்பா 100க்கு 100 ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அப்பா ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, இந்த ஜாதி அந்த ஜாதி, அந்த மதம் இந்த மதம் கிடையாது. முதல்ல மதமே கிடையாது. மதம்னா என்ன அர்த்தம் தெரியல? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கிற யானைக்கு ஏன் மதம் முடிச்சுன்னு சொல்றாங்க? பைத்தியம் முடிச்சிருச்சு. பைத்தியம் முடிச்ச யானைக்கு தான் மதம் முடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப மதம்னா என்ன அர்த்தம்? பைத்தியம் அர்த்தம். அப்ப யாராவது மதம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? கர்த்தர் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அடிமையானவனும் கிடையாது, சுயாதீன ஆனவனும் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். இப்போ எலும்புகளை ஒரு 100 எலும்புகளை தோண்டி வச்சு பார்த்தா 100 எலும்பு தோண்டி வச்சிருக்காங்க. இதுல எத்தனை பேர் ஆணு எத்தனை பேர் பெண்ணுன்னு சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த 100 எலும்புல யார் பணக்காரன் யார் ஏழை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த 100 எலும்புல யாரு அழகானவங்க யாரு மோசமாக அழகு இல்லாதவங்க கண்டுபிடிக்க முடியுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவன் எப்படி பார்க்கிறாரு? எலும்பா பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் ஏசப்பா கர்த்தர் கூப்பிட்டாரு. யாரு? எசேக்கியேல. என்ன கூட்டிட்டு போறாரு? எலும்புகளா கிடக்குது, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை மாதிரிதான் எசேக்கியேல் முடிக்கிறாரு. ஏதாவது சொல்லிட்டா வம்பாயிருமே, இந்த பாஸ்டர் வேற மாதிரி கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு முடிச்சாரு. கர்த்தர் நினைத்தால் இந்த எலும்புகள் உயிரடையும். இல்லையா? அதே போல நீ சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு, உயிர் அடையட்டும் அப்படின்னு சொன்னோன்னே உயிர் வந்தது. அதே போல எல்லாம் எலும்புகளா பார்த்துருக்கிறோம். இந்த 2025 அந்த எலும்புகளுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றி எலும்பு நடக்க முடியாத அளவுக்கு கடக்குது கீழே. அதுங்களுக்கு நிரம்பும், அதுங்களுக்கு தசைகளை உண்டாக்கி எழும்பி ஓட செய்கிற வருஷம் தான் 2025. பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை போய் நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. முடிந்தவங்க எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் வல்லமையான காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஓ நிக்கபதரவாரி ஓதரவா, இந்த எலும்புகளும் உயிரடையுமா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. கர்த்தாவே நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால உயிரடைய செய்ய முடியும் என்று சொல்லி எசேக்கியா சொன்னார். அதே போல இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயிரடைவதாக, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி உயிரடைவதாக, நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய
ஆத்மா உயிரடைவதாக, சரீரம் உயிரடைவதாக. அப்பா 2025 ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் முழுவதும் அல்லேலூயா இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளபடியாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே தருவீராக. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே உமக்குள்ள பலனடைந்து எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதமான காரியத்தை இந்த ஆண்டிலே செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு ஒவ்வொரு அவயங்களும் உயிர் அடைவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. சேனைகளாய் எழும்பி நிற்கட்டும். இந்த பிள்ளைகள் இந்த வருஷத்துல சேனைகளாய் எழும்பட்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல சேனைகளாய் எழும்புவார்களாக. அல்லேலூயா. உலர்ந்து போய் கடந்து 2024 அல்லேலூயா நாள் வரைக்கும் உலர்ந்து போய் எதற்கும் பிரயோஜனமற்று கடந்த இந்த பிள்ளைகளை 2025 உயிர் அடைந்து சேனைகளாய், கர்த்தருடைய சேனைகளாய், விசுவாசிகளை எடுக்கிற சேனைகளாய் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படியாக சேவிக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் தலைமையில் அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். உயிரடைந்து பெரிய சேனையாக தேவன் எடுத்து நிறுத்துவீராக. இந்த ஊழியத்தில் அநேக சேனைகளை கர்த்தர் உருவாக்குகிற தேவன். இந்த ஊழியத்தின் மூலமாய் அங்கங்கே அநேக சேனைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார். இந்த வருடத்தில் அநேக சேனைகள் அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சேனைகளை கர்த்தர் உருவாக்குவார். கர்த்தர் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. சோதரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. சோதரம் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகையும், பலவித பாசைகளை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வசனத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சோதரம் கொடுத்த வாக்குத்தத்தன்படி உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள் அல்லேலூயா உண்மையில் ஒருவனும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஒருவனும் கைவிடுவதில்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு மாறவே மாட்டார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வழி நடத்துவாராக. செய்ய போற கிருபைக்காக சோதரம். நீ இருக்கிற 51 வாரங்களும் நாங்கள் ஆராதனை செய்ய எங்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. ஏசப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஜெபம். மீதி 51 வாரம் இருக்கு. ஒரு வாரம் கூட தடைகள் வரக்கூடாது. இப்பவே தடைகளை எடுத்து போடுங்க. வருஷம் முழுவதும் நான் ஆராதனைக்கு வரணும். மற்ற 6 நாட்களும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதில் நான் அந்த காரியத்தை செய்வேன். ஆனால் ஓய்வு நாள் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். நான் ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று கொடுத்து நான் வாழ எனக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் நான் சுதந்திரிக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருப்பீராக. எல்லா ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும். கர்த்தர் எனக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே